தோறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். ஆமென். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு ஈசாக்கின் அனுபவத்தை கர்த்தர் தருவார். இத்தனை வருஷமாய் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியே இல்லையே, என் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை, ஐயா எதற்காக இந்த உலகத்தில் வாழ்றேன்னு எனக்கு தெரியாது, ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று துக்கத்தையே தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புன்னகை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தரும் காலம் சமீபமாயிற்று. கர்த்தர் அதை செய்ய போகிறார். நீ மகிழ்ந்திருப்பாய், நீ சுகித்திருப்பாய். ஏந்தா இந்த கல்யாணத்தை பண்ணேன்னு தெரியல, ஏந்தா இப்படி வாழ்க்கைப்பட்டேன்னு தெரியல, ஏந்தா இப்படி படிச்சேன்னு தெரியல, ஏந்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சேன், இதற்கு போய் ஆண்டவரே இதெல்லாம் வேணாம், செத்து போயிருக்கலாம் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன் துக்க நாட்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் வேதனை நீங்கி போகும், நீ மகிழ்ந்திருப்பாய். கர்த்தர் உன் வேதனையை நீக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய அற்புதத்தை நீ காண்பாய். உன் வேதனையான கசந்த மாறாவின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றி தருவார். உன் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். தேவன் ஒரு ஈசாக்கின் அனுபவத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே தருவார், உன் தொழிலிலே தருவார், உன் குடும்பத்திலே தருவார். என் வீடு ஒரு நரகம் என்று சொல்லுகிறாய், அந்த வீட்டை கர்த்தர் பரலோகமாய் மாற்றி தருவார். சபையை கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்துவது இல்லை, குடும்பங்களை கர்த்தர் உன்னை தலைகுனிய செய்வதில்லை. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். என் பிள்ளைகளால் நான் அனுபவிக்கிற கண்ணீருக்கு அளவில்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் பிள்ளைகளால் ஒரு பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய இன்ப செய்தி உன் சந்ததியால் உன் குடும்பத்திற்கு வரும். கையை தட்டு கர்த்தரை மகிமைப்படுத்து. விசுவாசி, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. உழைத்தும் பயனில்லை, வேலை செய்தும் பயனில்லை என்று வேதனையோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பல வருஷங்களாய் காலங்களாக ஒரு நாள் என் வீட்டில் சந்தோஷம் இல்லையே என்று அழுகிற உன் குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு புன்னகை, ஒரு சிரிப்ப, சந்தோஷத்தை, சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? அப்படி ஒரு மகிழ்ச்சியை பெற்ற தேவ மனுஷன் கர்த்தராகிய தெய்வம் இந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, உன்னுடைய மகிழ்ச்சிக்குரிய புத்திரனாய் இருக்கிற இந்த ஈசாக்கை எனக்கு பலியிடு என்று கர்த்தர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமினுடைய இருதயத்தை கர்த்தராகிய தெய்வம் அறியாதவரோ, மனமில்லாதவரோ, சற்று கூட சிந்தை இல்லாதவரோ, இருதயத்திற்கு மகிழ்ச்சியும் இருதயத்திற்கு சந்தோஷமுமாய் இருக்கிற தன்னுடைய ஏக புதல்வனை பலியிடச் சொன்னால் ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் அறியாதவரா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அறியாதவர் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தன்னுடைய ஏககுமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியிலே மனுக்குலத்திற்காக பலிப்பொருளாக அர்ப்பணித்த பிதாவாகிய தேவனுடைய இருதயம் தன்னுடைய நேசகுமாரனை இந்த பூமியிலே பலியிட்டால் ஒரு தகப்பனுடைய இருதயம் என்ன துயரமடையும் என்று பிதாவாகிய தேவன் அறிந்திருந்தபடியினாலே, சமர்ப்பணம் செய்திருந்தபடியினாலே, தத்தம் செய்திருந்தபடியினாலே, புரிந்து கொண்டபடியினாலே ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, உன் ஏக சுதன், உன்னுடைய இருதயத்துக்கு பிடிச்ச பிள்ளை, இருதயத்துக்கு விரும்பினவனாகிய ஈசாக்கை நீ எனக்கு பலியிடு. கர்த்தருடைய பிள்ளையே, நீ பல நேரத்தில் தெய்வ சமூகத்தில் அழுவது உண்டு. தெய்வமே, என் வேதனையே உமக்கு தெரியாதா? என் கஷ்டமே உமக்கு தெரியாதா? மனசாட்சி இல்லாம என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கீங்களே. என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை பொறுத்துப்பனா? என் வாழ்க்கையில் ஒரு வேதனை வந்துச்சுன்னு சொன்னா என்னால் அதை தாங்க முடியுமா? இந்த கஷ்டங்கள் எல்லாம் சகிச்சுக்க முடியுமா?
கொஞ்சம் கூட உமக்கு மனசாட்சி இல்லையா? என்னை பத்தி உமக்கு தெரியாதா? தெரியாதவர் அல்ல, புரியாதவர் அல்ல. நீ எப்படி அழுவாய், நீ எப்படி புலம்புவாய், நீ எப்படி நொறுங்கி போவாய், எப்படி கதறுவாய் என்று உன் இருதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் என் கர்த்தராகிய தெய்வம் அறிந்திருக்கிறார். அறிஞ்சுதான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில சிலத அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தோறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார்.